அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் மிக மிக முக்கியமாக 2025 பொதுத்தமிழ் பகுதியில் நம்ம 100க்கு 100 கேள்விக்கு சரியாக பதில் அளிக்கணும். அதே போல் ஜிஎஸ் பகுதியிலும் அதிகபட்சமான கேள்வி 100க்கு 80லேருந்து 85 கொஸ்டின்ஸ் வந்து சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட்டட் சிலபஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ சமீபத்தில் வந்து குரூப் 4க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் நாம் இந்த நியூ சிலபஸ் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனை பார்க்கலாங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக 2025 குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் 95+ மதிப்பெண்கள் பெறுவதற்கு நம்முடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு தேர்வு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆப்லேருந்து அப்டேட் பண்ணி தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய மற்றும் பழைய புத்தகங்களில் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்புகளாக தான் பார்க்க இருக்கிறோங்க. கூடுதலாக நவம்பர் மாதத்தில் நடந்த நடப்பு நிகழ்வுகள் முக்கிய தொகுப்புகளிலிருந்து ஒரு 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்க்க இருக்கிறோங்க. லாஸ்ட்டாக சண்டே 15/12/2024 அன்று நடைபெற்ற தேர்வுக்கான விடை குறிப்புகள் தான். நிச்சயமாக ஒவ்வொரு மாதிரி தேர்வும் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வு நீங்கள் எழுதும்போது மட்டும்தான் வந்து அது எப்படி வேல்யூவாக இருக்கா இல்லை வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கரெக்டாக செட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியும். அதை நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது தான் தெரியும். பார்த்துக்காங்க, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக 2025 நீங்கள் அரசு அதிகாரியாக ஆகுவதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். ரிப்பீட்டடாக கேள்விகள் கேட்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. மிக குறைந்த கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஆர்வம் இருக்கும் மாணவர்கள், அரசு பணியை நோக்கி பயணிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வை வந்து கலந்துக்கோங்க. முதல் கேள்வி, துவாமை என்பதன் பொருள் என்ன? துவாமைனா வறுமை. கேள்வி 2, சிறுமை என்பதன் எதிர்ச்சொல் தருக. சிறுமை என்பதன் பொருள் வந்து துன்பம். துன்பத்துக்கு ஆப்போசிட் மகிழ்ச்சி. கேள்வி 3, காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற பாடலை பாடியவர் யார்? காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்ற பாடலை பாடியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 4, கலைகளின் விளைநிலம் எது? கலைகளின் விளைநிலம் சோழநாடு. கேள்வி 5, பொறுத்துக. ஐராவதீஸ்வர் கோயிலை கட்டது 2ஆம் ராசராச சோழன். முப்புறம் எரித்தவன் திரிபுராந்தகன். யானை உரி பொருத்தியவர் கஜகம் சாரமூர்த்தி. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 6, தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறிய அறிஞர் யார்? காரல் சேகன். கேள்வி 7, செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல் கொல். திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும், உயர்திணை, அக்ரிணை. கேள்வி 9, பின் வருபவனற்றில் பிழையற்றதை தேர்வு செய். சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்தது. கேள்வி 10, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, ஏஎச் பெக்கரோல் மற்றும் பியூரி கியூரி இணைந்து முதலில் பொலோனியம் என தனிமப் பொருளை கண்டுபிடித்தனர். சரி. ஏஎச் பெக்கரோலுக்கும் பியூரி கியூரி மேரி கியூரி இணையருக்கும் 1903 வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரித்து வழங்கப்பட்டது. ஸோ 1903 ஏஎச் பெக்கரோலுக்கும் பியூரி கியூரி மேரி கியூரி இணையருக்கும் நோபல் பரிசு வழங்கியிருப்பாங்க பிரித்து. ஆனால் வேதியியலுக்கான நோபல் பரிசான்னு கேட்டிங்கன்னா முதல்ல தந்தது இயற்பியலுக்கான நோபல் பரிசு தான் தந்திருப்பாங்க. இப்போ 2வது கூற்று தவறு. 3, மேரி கியூரிக்கு ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்ததற்காக 2வது முறையாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1911 வழங்கப்பட்டது. ஸோ ரேடியத்தின் அணு எடைனாவே அது வேதியியலுக்கானதாக வந்திருக்கும். அப்போ வேதியியலுக்காக 1911 வழங்கியிருப்பாங்க. அப்போ 3வது கூற்று தவறு. 4, ஐரின் மற்றும் மருமகன் ஜோலியட் கியூரியும் இணைந்து செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்கு 1935 நோபல் பரிசு பெற்றனர். சரி. அப்போ இங்கே பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது.
கேள்வி 11 அகர முதலி வரிசையில் எழுதுக. இப்போ இங்கே அகர முதல வரிசையில் சரியாக இருக்கிறது அங்காடி, அண்ணி, அப்பா, அம்மா, அண்ணன். கேள்வி 12 அழகு கலைகள் எத்தனை வகைப்படும்? அழகு கலைகள் 5 வகைப்படும். 1 கட்டடக்கலை, 2 சிற்பக்கலை, 3 ஓவியக்கலை, 4 இசைக்கலை, 5 காவியக்கலை. கேள்வி 13 பொருந்தாதது எது? இன்கலை, கவின்கலை, நற்கலை, இசைக்கலை. இதில் எது பொருந்தாதுன்னா இசைக்கலை. இது அழகு கலையின் வேறு பெயர்கள். அழகு கலையின் வேறு பெயர்களை இன்கலை, கவின்கலை, நற்கலைன்னு சொல்லலாம். இசைக்கலை என்பது அழகு கலையின் வகைகளில் அடங்கக்கூடியது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 14 தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? மயிலை சீனி வேங்கடசாமி. கேள்வி 15 தவறான இணை எது? சீரை தேடி நீரை தேடி என்றார் ஔவையார். சரி. உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசது செங்கோலை நடத்த கோல் என்று பாடினார் கம்பர். சரி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போர் நிந்தனை செய்வோம் என்றார் பாரதி. சரி. இப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. தமிழ் விருந்து என்ற நூல் எழுதியவர் பாரதாசனா? தப்பு. தமிழ் விருந்து என்ற நூல் எழுதியது ராபி சேது பிள்ளை எழுதியிருப்பார். ராபி சேது பிள்ளை. அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 16 குணக்கடலை, அருட்கடலை, அசுரரான குறைக்கடலை வென்ற பரங்குன்றாளனே என்று பாடியவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். தனிப்பாடலில் இருக்க இந்த பாடல். தனிப்பாடல் பெரும்பாலும் டேஸ் ஆண்டுகளுக்குள் இடைப்பட்டவை. தனிப்பாடல்கள் பெரும்பாலும் 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் இடைப்பட்டவை. கேள்வி 18 துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். கேள்வி 19 தவறான இணை எது? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி. பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. சரி. புரட்சி கவி பாரதியார்னு இருக்கு. தப்பு. புரட்சி கவி பாரதிதாசன். மகாகவி தான் பாரதியார் வரணும். புரட்சி கவி பாரதிதாசன். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். சரி. கேள்வி 20 சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ இதில் 4 ஆப்ஷனில் 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. எது சரி எது தவறுன்னு பார்க்கலாம். முரப்பு நாடு சோழ மண்டலத்தை சேர்ந்த நாடுகளுள் ஒன்று. தப்பு. முரப்பு நாடு பாண்டி மண்டலத்தை சேர்ந்த நாடுகளுள் ஒன்று. நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர். சரி. நம்மாழ்வார் பிறந்த இடம் குருகூர் தான். அப்போ சரியான இணை ஆப்ஷன் பாம்பே. மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரன் பற்றி பாடியவர் சுந்தரரா? தப்பு. திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார். மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் திருஞான சம்பந்தர் பாடியிருப்பார். திருமயிலைக்கு அருகே உள்ள திருவல்லிக்கேணி நாயன்மார்களால் பாடப்பட்டது. தப்பு. முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்டது. கேள்வி 21 ஊரும் பெரும் என நூலை எழுதியவர் யார்? ராபி சேது பிள்ளை. கேள்வி 22 இடம் எத்தனை வகைப்படும்? இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. திருவண்ணாமலை காஞ்சி, திருக்காலத்தி சீர்காழி, சிதம்பரம், தென்னாரூர் காசி என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால குறவஞ்சி ஆசிரியர் திரிகுட ராசப்ப கவிராயர். கேள்வி 24 தவறான இணை எது? வேணினா சடை. சரி. மின்னார்னா பெண்கள். சரி. சூளுலனா கருவை தாங்கும் துன்பம். சரி. மந்தினா ஆண் குரங்குன்னு இருக்கு. தப்பு. மந்தி என்றால் பெண் குரங்கை குறிக்கும். பெண் குரங்கு. அப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 25 மரமும் பழைய குடையும் என்ற நூலை எழுதியவர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். கேள்வி 26 இரட்டொரு மொழிதல் பிரித்து எழுதுக. 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். கேள்வி 27 மொழியின் அடிப்படை உறுப்புகள் எத்தனை? மொழியின் அடிப்படை உறுப்புகள் 3. எழுத்து, சொல், சொற்றொடர். கேள்வி 28 பின்வருபவற்றில் தவறானது எது? வாக்கியம். சொல்லின் வேறு பெயர்கள் மொழி, பதம், கிளவின்னு சொல்லலாம். இதில் வாக்கியம் பொருந்தாதது. கேள்வி 29 மைங்கொலி பிழைகளில் சரியானது எது? மைங்கொலி பிழைகள் சரியானது எதுனா பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 30 ஒருமை பன்மையில் சரியானது எது? ஒருமை பன்மையில் சரியானது எது? காற்று வீசியது மரங்கள் அசைந்தன. காற்று வீசியது மரங்கள் அசைந்தன என்பதே சரியானது. கேள்வி 31 உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியவர் திருமூலர். கேள்வி 32 பலகை பிரித்து எழுதுக. பல கூட்டல் கை. கேள்வி 33 தவறான இணை எது? உலக புத்தக நாள் ஏப்ரல் 24 இருக்கு. தப்பு. உலக புத்தக நாள் ஏப்ரல்
ஏப்ரல் 23 உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. டேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், பார்த்துக்காங்க. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. அப்போ ஏப்ரல் 24 வந்து தேசிய பஞ்சாயத்து தினம் வரும். கொடி நாள் டிசம்பர் 7, மகளிர் நாள் மார்ச் 8, தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19. நவம்பர் 19 பொறுத்தவரையும் தேசிய ஒருமைப்பாட்டு தினம், கழிவறை தினம், உலக ஆண்கள் தினம், உலக தொலைக்காட்சி தினம். நவம்பர் 19 நவம்பர் 19 தேசிய ஒருமைப்பாட்டு நாள், உலக கழிவறை தினம், உலக ஆண்கள் தினம், உலக தொலைக்காட்சி தினம். 4 தினங்கள் வரும் நவம்பர் 19, பார்த்துக்காங்க. கேள்வி 34 பொறுத்துக. படிருனா வஞ்சம், அமர்னா விருப்பம், அல்லவைனா பாவம், கவர்தல்னா நுகர்தல். சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 35 உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் யார்? உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை எழுதியிருப்பார். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காலம்னு பார்த்தீங்கன்னா 1930 பிறந்து 1959 இறந்திருப்பார். கேள்வி 36 100 கோயில்களுக்கு சென்று கண்ட சிற்பங்களின் பேரழகை பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தை தரும் கோயில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். கேள்வி 37 பொறுத்துக. மத்தளம் லய ஒலி, வீணை மீட்டொலி, புல்லாங்குழல் கான ஒலி, நாகசுரம் நல்லொலி. சரியானுடைய சரி 4, 3, 2, 1. கேள்வி 38 கியூரி அம்மையார் இறந்த ஆண்டு. கியூரி அம்மையார் வந்து 1934 இருந்திருப்பாங்க. ஸோ கியூரி அம்மையாரை பொறுத்தவரையும் 1867 போலாந்து நாட்டில் பிறந்து 1934 இயற்கை எழுதியிருப்பாங்க. ஒரு பெண்ணை பார்த்து மான்கோள் மயில்கோள் என்பது செய்யுள் வழக்கு. ஒரு பெண்ணை பார்த்து மான்கோள் மயில்கோள் என்பது செய்யுள் வழக்கு. கேள்வி 40 தவறானது எது? வீரன், பூ, பூனை, குருவி. இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வீரன் தான் தவறு. ஏன் இங்கே தவறுனா பூ, பூனை, குருவி இதெல்லாம் வந்து அக்ரிணையில் இருக்குது. அக்ரிணை பொருட்கள், அக்ரிணை. வீரன் என்பது உயர்திணை. அப்போ தவறானது பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது 3 ஒரே செட்டாக இருக்குது, இது வந்து வேறு இருக்குது. அக்ரிணைக்கு எடுத்துக்காட்டு, இது வீரன் வந்து உயர்திணைக்கு எடுத்துக்காட்டு. இந்த குரூப் 1 சிலபஸை பொறுத்தவரையும் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் சிலபஸை பொறுத்தவரையும் அப்டேட் பண்ணதை பொறுத்தவரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராமர் பகுதிக்கு அதிகபட்சமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமரை தெளிவாக புரிஞ்சுக்கினா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே போல் எளிமையாக ஸ்கோர் பண்ண முடியும். விரைவாக வந்து ஒரு 100 கேள்வி இருக்குன்னா பொது தமிழ் பகுதியில் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே முடிச்சுட்டு நம்ம அடுத்து ஜிஎஸ் பகுதியில் கான்சன்ட்ரேட் பண்ண வகையில் வந்து இந்த நியூ பேட்டர்ன் சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக புக்கில் இருக்கிறத குறிப்பாக வந்து மொழித்திறன் பயிற்சி புக் பேக் சைடு இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் கிராமரில் இருக்கிறத தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கேள்வி 41 பொருந்தாதது எது? கட்டடக்கலை, சிற்பக்கலை, அழகுக்கலை, இசைக்கலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்கலையின் வகைகள் வரக்கூடியது கட்டடக்கலை, சிற்பக்கலை, இசைக்கலை. இது வந்து இங்கே அழகுக்கலைன்னு தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. கேள்வி 42 முயற்சி திருவினையாக்கம் என்றவர் திருவள்ளுவர். கேள்வி 43 பதுமத்தன் என்பதன் பொருள் தாமரையிலுள்ள உள்ள பிரம்மன். கேள்வி 44 பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யார்? பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. ஊமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், புரட்சி கவி பாரதிதாசன். கேள்வி 45 தவறானது எது? டிபன்னா சிற்றுண்டி சரி, சேர்னா நாற்காலி சரி, தம்ளர்னா தேக்கரண்டி வருமா? தப்பு. தம்ளர்னா குவளைன்னு வரணும் தமிழில், குவளை. பேன்னா மின்விசிறி சரி. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 46 தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் டேஸ் என பெயர் பெறும். பேட்டை என்று பெயர் பெறும். கேள்வி 47 வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் குற்றால குறவஞ்சி. ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். கேள்வி 48 பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது என்ற பாடலை பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். கேள்வி 49 கூற்று சரியா தவறா என எழுதுக. 1 அழகிய சொக்கநாத புலவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர் சரி. இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தப்பு. அழகிய சொக்கநாத புலவரின் காலம் 19ஆம் நூற்றாண்டு வந்திருக்கும். அப்போது கூற்று 1 சரி, 2 தவறு. கேள்வி 50 சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை தரும் எழுத்து. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாப்பொருளை தரும் எழுத்து ஏ.
வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். கேள்வி 51. தவறான இணை எது? தேசம் உடுத்திய நூலாடை என்கிறது திருக்குறள். சரி. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கும். சரி. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகளை இசையமைக்கும். முதல் 3 கூற்று சரியாக இருக்குன்னா தவறானது 4. டி ஆப்ஷன் தான் தவறு. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக மேற்கு மலைகள் தோட்டம் பூத்தொடுக்குமா? காஷ்மீர் மலைகள் பூத்தொடுக்கும். காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்குன்னு வந்திருக்கணும். இங்கே மேற்கு மலைகள்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 53. கவி ஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர் யார்? கவி ஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர் தாரா பாரதி. அதே கலை ஞாயிறு பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி. தேவநேய பாவனார் பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? காந்தி அருங்காட்சியகம் பொறுத்தவரை மதுரையில் அமைந்துள்ளது. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. வேலுநாச்சியார் சிவகங்கை இழந்தது 1772 இருந்திருப்பாங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு பிறப்பு 1730. இறப்பு 1796 இருந்திருப்பாங்க. கேள்வி 55. பொருந்தா சொல்லை கண்டறிக. மா, ஐ, உம், மற்று. இதில் எது பொருந்தாதுன்னா மா என்பது உரிச்சொல் தொடரில் வரக்கூடியது, உரிச்சொல்லில் வரக்கூடியது. அதே ஐ, உம், மற்று இவை மூன்றும் பார்த்தீங்கன்னா இடைச்சொல்ல வரும், இடைச்சொல்ல வரக்கூடியது. இடைச்சொற்கள் ஐ, உம், மற்று. எடுத்துக்காட்டு இடைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு ஐ, உம், மற்று. மா உரிச்சொல் வரும். அப்போ பொருந்தாத சொல் ஆப்ஷன் ஏ. கேள்வி 56. வ.உ.சி. அவர்கள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு 1906 அக்டோபர் 16. அக்டோபர் 16 உலக உணவு தினம்னு சொல்லலாம். 57வது கேள்வி சரியானதை தேர்வு செய்க. அஃது ஓர் இனிய பாடல். சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 58. பேட்ரியாசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நாட்டுப்பற்று. கேள்வி 59. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரம் என்று பாடியவர் தாய்மானவர். கேள்வி 60. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் என் இன்ப நிலை தானே எய்தும் என்ற பாடலில் பணி என்பதன் பொருள் பணினா தொண்டை குறிக்கும். பணினா தொண்டை குறிக்கும். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். தாய்மானவர் திருச்சியை ஆண்ட விஜய சேதுபதி சொக்கலிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். தவறு. தாய்மானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சிருப்பார். யார்? தாய்மானவர். இங்கே விஜய சேதுபதினு இருக்குது, தப்பு. விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தான் தாய்மானவர். அப்போ தவறான இணை ஆப்ஷன் ஏ. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தாய்மானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. சரி. கன்னி என்பது 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை. சரி. சும்மா இருப்பதே சுகம் என்றவர் தாய்மானவர். சரி. கேள்வி 62. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியில் இருப்பது நல்லது என்று கூறியவர் கலீல் கிப்ரான். கேள்வி 63. பெருமை மிக்கவர்கள் மட்டுமே மணிப்பல்லவ தீவிற்கு புத்த பீடிகையை வணங்க முடியும் என்று கூறியவர் தீவத்திலகை. கேள்வி 64. தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கினா தேசாந்திரி, உபபாண்டவம், கதாவிலாசம், கால்முளைத்த கதைகள். இது இல்லாமல் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பு எழுதியிருப்பார். கேள்வி 65. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் என்று பெயர்ச்சொல் 6 வகைப்படும். கேள்வி 66. காரண சிறப்பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. காரண சிறப்பெயர் எதுனா மரங்கொத்தி. பறவை என்பது காரண பொதுப்பெயர். அணி என்பதும் காரண பொதுப்பெயர். நாற்காலி என்பது காரண பெயர். இங்கே காரண சிறப்பெயர் எதுனா மரங்கொத்தி. கேள்வி 67. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்று பாடியவர் ஆ. முத்தரையனார். கேள்வி 68. சரியான இணையை தேர்ந்தெடு. பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். சரியானது ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. கேள்வி 69. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். கேள்வி 70. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? 1. கவிமணி எனும் பட்டம் பெற்றவர் தேசிக நாயனார். சரி. லைட் ஆஃப் ஆசை எனும் நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்ட். சரி. கவிமணி 34 ஆண்டுகள் பள்ளியாசிரியராக பணியாற்றியவரா? தப்பு. கவிமணியை பொறுத்தவரையும் 36 ஆண்டுகள் டீச்சராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க.
36 ஆண்டுகள் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருப்பார். அப்போ தவறு 3. லைட் ஆஃப் ஆசிய நூல் புத்தரின் வரலாற்றுக்குரியது சரி. அப்போ இங்கே 1, 2, 4 சரியாக இருக்குது. இங்கே கவிமணியை பொறுத்தவரை 36 ஆண்டுகள் பள்ளியாசிரியராக பணியாற்றியிருப்பார். அப்போ 34 ஆண்டுகள் யார் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பாங்கன்னா 1 தாராபாரதி, 2 முடியரசன். இவங்க 2 பேருமே 34 ஆண்டுகள் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கேள்வி 71. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மைதானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. கேள்வி 72. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? வாடிய பயிரை கண்டபோதில் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார் சரி. தம் பொருளை கவர்ந்ததிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார் சரி. வள்ளலார் கடலூரில் சத்திய தர்ம சிலை தொடங்கினார் தப்பு. வள்ளலார் வந்து வடலூரில் சத்திய தர்ம சிலை தொடங்கியிருப்பார். அப்போது தவறான இணை ஆப்ஷன் சி. கேள்வி சரி டி ஆப்ஷன் பாருங்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னை தெரசா சரி. கேள்வி 73. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குற்று என்ற பாடலில் அமைந்துள்ள அணி தன்மை நவிர்ச்சி அணி அல்லது இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லலாம். இயல்பு நவிர்ச்சியனுடைய இன்னொரு பேர் தான் தன்மை நவிர்ச்சி அணி. கேள்வி 74. அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்ற திருக்குறளில் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி. தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் ஜி.யு. போப். கேள்வி 76. சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த நாளில் திறக்கப்படும்? விஜயதசமி நாளில் திறக்கப்படும். கேள்வி 77. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மதுரை கால் சித்திரை ஓடினான். இந்த மதுரை கால் சித்திரை எல்லாமே பெயர்ச்சொற்களில் வரக்கூடியது. ஓடினான் என்பது வினைச்சொல்ல வரக்கூடியது. அப்போ பொருந்தாச்சொல் ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 78. பொறுத்துக. தண்டருள்னா குளிர்ந்த கருணை, கூர்னா மிகுதி, ஏவல்னா தொண்டு, எய்தும்னா கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஏவல்னா தொண்டு என்று குறிக்கும். பனினாலையும் தொண்டை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 79. தான் என்று பிரித்து எழுதுக. தான் குட்டல் என்று. கேள்வி 80. தீர்க்கதரிசி என்ற நூலை எழுதியவர் யார்? தீர்க்கதரிசி நூல் எழுதுவது புவியரசு. கேள்வி 81. பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளது? வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும் சரி. அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆபுத்திரன் கையில் இருந்தது சரி. உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை பெற்றவள் மணிமேகலை சரி. அமுத சுரபியில் உணவை இட்டவள் காயசண்டிகை தப்பு. அமுத சுரபியில் உணவிட்டவள் வந்து தீவத்திலகை சரி. ஆதிரை தான் உணவிட்டிருப்பாங்க. ஆதிரை தவறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமுத சுரபியில் உணவிட்டவள் வந்து ஆதிரைன்னு வந்திருக்கணும், காயசண்டிகைன்னு வந்திருக்கு. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளதுன்னா 4வது இணை தவறாக உள்ளது. கேள்வி 82. பாதம் என்ற கதை எந்த சிறுகதை தொகுப்பில் உள்ளது? தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பில் உள்ளது. இப்போ இதை எழுதுந்து எஸ். ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், கதாவிலாசம், கால்முளைத்த கதைகள் இது அனைத்துமே எழுதுந்து யார்? எஸ். ராமகிருஷ்ணன். கேள்வி 83. பொருந்தாதது எது? சென்னை, பள்ளி, பூங்கா, சித்திரை. இதில் எது பொருந்தாதுன்னா ஆப்ஷன் டெல்லி சித்திரை. ஏன்னா சென்னை, பள்ளி, பூங்கா இவை 3மே வந்து இடப்பெயர்களை குறிக்கக்கூடியது. சித்திரை என்பது காலப்பெயரை குறிக்கும். காலப்பெயர். அப்போ இங்கே பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 84. பொறுத்துக. இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்னா மண். இடுகுறி பொது பெயர் மரம். இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு கருவேலங்காடு. காரண பெயருக்கு கரும்பலகை. 4, 3, 2, 1. கேள்வி 85. ஈத்துவக்கும் டேஸ் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். கோடிட்டேட்டத்தை நிரப்புக. ஈத்துவக்கும் அறியார்கொள்னா இன்பம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இதில் சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 86. தவறான இணை எது? கருணைனா இரக்கம் சரி. முற்றுனா முழுவதும் சரி. நீள்நிலம் என்பது பரந்த நிலமா? நீள்நிலம் என்பது பரந்த உலகத்தை குறிக்கும். பரந்த உலகம். இங்கே தவறானது ஆப்ஷன் சி. கும்பினா வயிறு சரி. கேள்வி 87. லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில நூலை தமிழில் ஆசிய ஜோதி என்ற பெயரில் எழுதியவர் கவிமணி. கேள்வி 88. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கேள்வி 89.
மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகனின் துடிக்கும் இதயத்தையே கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள். அசோகன் புஷ்பாஞ்சலி. கேள்வி 90. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று. இதில் இடம்பெற்றுள்ள அணி உயர்வு நவிற்சி அணி. கேள்வி 91. அரண் வலியுறுத்தல் திருக்குறளில் எத்தனாவது அதிகாரமாக உள்ளது? அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரமாக இடம்பெற்றுள்ளது. சமீபத்தில் அப்டேட் பண்ண குரூப் 4 சிலபஸ் படி பார்த்திங்கன்னா திருக்குறளில் மொத்தமே 20 அதிகாரங்கள். இதுக்கு முன்னே 25 அதிகாரங்கள் இருந்தது. 5 அதிகாரங்களை குறைச்சி தந்திருக்காங்க. இது பள்ளி பாடப்புத்தகத்தில் பழைய புத்தகம் புதிய புத்தகத்தில் 20 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த நிகழ்வுகளை, திருக்குறள் சார்ந்த அறிஞ்சோர் பொருளை தெளிவாக படித்து வச்சுக்காங்க. அதில் தான் கேள்விகள் இடம்பெறும். இங்கே அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் எத்தனையாவது அதிகாரமாக இருக்குன்னா 4வது அதிகாரமாக இருக்குது. 23வது அதிகாரம் ஈகை. ஈகை பார்த்திங்கன்னா 23வது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 32வது அதிகாரம் இன்னா செய்யாமை. 32வது அதிகாரம் இன்னா செய்யாமை. 33வது அதிகாரம் கொல்லாமை. அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 92. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ராமன் வந்தான் என்பது எழுவாய் தொடர். கேள்வி 93. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. கேள்வி 94. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செம்மை கூட்டல் தமிழ்னாவே அது பண்பு தொகை. கேள்வி 95. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்பதே சரியா இருக்கு. கேள்வி 96. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனருக்கு. இது சரியான மரபு சொல் எதுனா கூரை வேய்ந்தனர். கேள்வி 97. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. கேள்வி 98. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதர் என்பது கட்டளை வாக்கியம். மல்லிகை சூடினாள் என்பது பொருளாக பெயர். கேள்வி 100. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுது தூது. ஸோ 100 கேள்வி பொதுத்தமிழ் பகுதியில் பார்த்துருக்கிறாங்க. 101 120 வரை 2024 நவம்பர் மாதத்தினுடைய நடப்பு நிகழ்வு கேட்கப்பட்டவை. டிரான்ஸ்பாண்டர் கருவியை உருவாக்கிய நிறுவனம் எது? இந்திய விண்வெளி நிறுவனம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தான் உருவாக்குனாங்க. இஸ்ரோ எப்போ தொடங்கப்பட்டது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காங்க்ரோ புயல் சமீபத்தில் எந்த நாட்டை தாக்கியது? காங்க்ரோ புயல் சமீபத்தில் தைவான் நாட்டை தாக்கியது. கேள்வி 103. மாநிலங்கள் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி தமிழ்நாடு மாநிலம் நவம்பர் 1 1956 பிரிக்கப்பட்டது. சரி. பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் 1966 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டன. பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஸ்டேட்ஸ் உருவானது 1966 நவம்பர் 1. மத்திய பிரதேசத்திலிருந்து சத்தீஸ்கர் கடந்த 2000 பிரிக்கப்பட்டது. சரி. இப்போ சரியானது 1 2 3 சரி. கேள்வி 104. இந்தியா டேஸ் இடையே வஜ்ர பிரகார் போர் பயிற்சி நடைபெற்றது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடைபெறும் போர் பயிற்சி தான் வஜ்ர பிரகார் போர் பயிற்சி. கேள்வி 105. இஸ்ரோவின் விண்வெளி சூழல் ஆய்வு திட்டம் சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? இஸ்ரோவினுடைய விண்வெளி சூழல் ஆய்வு திட்டம் சமீபத்தில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் லே பகுதியில் தொடங்கப்பட்டது. எந்த யூனியன் பிரதேசத்தில் தொடங்கினாங்கன்னா லடாக். எந்த பகுதின்னு எக்ஸாக்ட் பகுதி கேட்டால் லே பகுதி. கேள்வி 106. பருவநிலை மாற்றத்தால் வரும் 2070ஆம் ஆண்டுக்குள் இந்தியா எத்தனை சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இழக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்காங்க. பருவநிலை மாற்றத்தால் கிளைமேட் சேஞ்சால் 2070க்குள்ள இந்தியா பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 24.7% இலக்குன்னு சொல்லிட்டு ஏடிபி பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்காங்க. கேள்வி 107. இந்தியாவில் எந்த ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க? 2025க்குள்ளே காசநோயை ஒழிக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே உலக அளவில் 2030க்குள்ளே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஐநா சொல்லியிருப்பாங்க. கேள்வி 108. 100 வயதை கடந்த அதிக வாக்காளர்கள் உள்ள மாநிலம் எது? 100 வயதை கடந்த அதிக வாக்காளர்கள் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் பொறுத்தவரையும் 47,392 வாக்காளர்கள் இருக்காங்க 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஊபியை பொறுத்தவரையும் 39,000 வாக்காளர்கள் 100 வயதை கடந்தவர்கள். 3வது இடத்துல கர்நாடகா இருக்குது. 17,937 வாக்காளர்கள் கர்நாடகாவில் 100 வயசுக்கு மேலே இருக்காங்க. 4வது இடத்துல பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் இருப்பாங்க. ராஜஸ்தானை பொறுத்தவரையும் 17,241 பேர் பார்த்திங்கன்னா 100 வயதை கடந்த வாக்காளர்கள் இருக்காங்க. 5வது இடம் பீகார் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்தவரையும் 6வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டில் 100 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,306.
கேள்வி 109. ஆசியாவை வலுப்படுத்துவதில் புத்த தர்மத்தின் பங்கு என்பது குறித்த இருநாள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லி. கேள்வி 110. இந்தியா எந்த ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்ப கடிதத்தை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் வழங்கியுள்ளது? 2036 வந்து இந்தியா பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் அண்ட் பாராலிம்பிக் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துவதற்காக விருப்ப கடிதத்தை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிடம் கொடுத்துருக்காங்க. எந்த ஆண்டு நடத்த திட்டமிட்டிருக்காங்க? 2036. கேள்வி 111. அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்த ஆண்டு 2019 ஆகஸ்ட் 5. கேள்வி 112. அர்ஜுன் எரிகைசி உலக செஸ் தரவரிசையில் எந்த இடத்திற்கு முன்னேறினார்? 2ஆம் இடத்திற்கு முன்னேறினார். கேள்வி 113. தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்? தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கப்பட்டவர் அர்ச்சனா பட்நாயக். கேள்வி 114. சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் 6000 ஆண்டுகளுக்கு முந்தைய அணிகலன்கள் தயாரிக்க பயன்படும் ஜாஸ்பர் சார்ட் எனப்படும் கற்கள் கண்டறியப்பட்டன? வெம்பக்கோட்டை அகழாய்வு. வெம்பக்கோட்டை அகழாய்வு எங்கு நடைபெறுதுன்னா விருதுநகர் மாவட்டத்தில். இங்கே வெம்பக்கோட்டை அகழாய்வு 3வது கட்ட அகழாய்வில் தற்போது நடைபெற்று இருக்குது. கேள்வி 115. 8வது ஆசியான் இந்தியா வட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது? 8வது ஆசியான் இந்தியா வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது. கேள்வி 116. 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024க்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மா செல்வராசனுக்கு வழங்கப்பட்டது. கேள்வி 117. என் பெயர் ரங்கநாயகி என்ற நாவலை எழுதியவர் இந்திரா சௌந்தரராஜன். என் பெயர் ரங்கநாயகி என்ற நாவலை எழுதியவர் இந்திரா சௌந்தரராஜன். கேள்வி 118. உச்சநீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நியமிக்கப்பட்டுள்ளார்? உச்சநீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நியமிக்கப்பட்டுள்ளார்? 51வது நீதிபதியாக. சர்வதேச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கிறாங்க? நவம்பர் 14. சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லலாம். அதே நவம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம். கேள்வி 120. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2வது கட்டம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2வது கட்டம் அரியலூரில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ மொக்கையாக இருந்துச்சு, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப லேசியாக இருக்குது, இல்லை வந்து இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை அப்படின்றதால உங்களுடைய ஆழமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துமே எங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடுத்த கட்டதாக வந்து கொஸ்டின் பேப்பரை இன்னும் ஸ்டாண்டர்டாக வந்து மாற்றுவதற்கும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 2025ஆம் ஆண்டுக்கான குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச், அதாவது நியூ சிலபஸ் படி வந்து அடுத்த தேர்வு, அதாவது இந்த வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து புதிய சிலபஸ் படி தேர்வுகள் நடைபெற உள்ளது. இந்த தேர்வுகளில் மிக குறைந்த கட்டணத்தில் பங்கு பெற்று அரசு பணியில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் குறிப்பாக ஆன்லைன் மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.